காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரண்ட் அவங்களோட பசங்களை டூ வீலரில் கூட்டிகிட்டு போய் விடுறத நான் பார்த்துருப்போம். அந்த மாதிரி என்னோட பசங்களை நான் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விடும்போது எனக்கு முன்னாடி போன ஒரு அம்மா அவங்களோட குழந்தைய பின்னாடி ஸ்கூட்டியில் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப வேகமாகவும் போயிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை அரை தூக்கத்தில் இருந்துச்சு. அவங்க போன ஸ்பீடில் அந்த குழந்தை தவறி விழுந்துருச்சு. குழந்தை விழுந்ததே அந்த அம்மா சரியாக கவனிக்கல. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் நிப்பாட்டியிருந்தாங்க. பின்னாடி நிறைய 2 வீலர் 4 வீலர் ஸ்கூல் பஸ் வந்துட்டு இருந்துச்சு. குழந்தைக்கு பெரிய அடி எதுவும் படலை. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் அவங்க ஸ்கூலில் கூட்டிகிட்டு போகிற அவசரத்தில் குழந்தைகளை பின்னாடி உட்கார வச்சுறாங்க. பின் சீட்டில் உட்கார வச்சுட்டு போகும்போது நிறைய குழந்தைங்க அரை தூக்கத்தில் தான் காலையில் எந்திரிச்சு ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. அப்படி போகும்போது பின் சீட்டில் உட்காந்து அவங்க அந்த குழந்தைய டிராவல் பண்ணுறப்போ ஒரு சரியான கிரிப் எதுவும் கிடைக்காது. அப்படி கிடைக்காம நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் உங்கள் குழந்தைய ஸ்கூலில் 2 வீலரில் கூட்டிகிட்டு போய் விடுறீங்கன்னா முன் சீட்டில் உட்கார வைப்பாங்க. அப்படி உட்காரும்போது கண்டிப்பாக சேஃபாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒருவேளை குழந்தை தூங்குனா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு பெரிய அடி எதுவும் ரிஸ்க் எதுவும் படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அப்படியே நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா மறக்காமல் ஹெல்மெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றின முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் சேவை.